உங்கள் அனைவரும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய தேவ செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதியதான வேதாம் புஸ்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிப்போம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடினால விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கேற்றபடி அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டதாவது. இங்க பார்க்கிற போது இந்த வசனம் ரோமாபுரிய சிறைச்சாலையில இருந்து கொண்டு பவுல் ரோமருக்கு எழுதுகிறத நம்ம பார்க்கணும். இங்கே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிற போது இவர் யாரை குறிக்கிறார்? நீங்க பார்க்கிற போது விசுவாசத்துக்கு தகப்பனாக இருந்ததான ஆதி நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து அந்த ஆபிரகாமை குறித்து கர்த்தர் பவுலோடு ஆரம்ப கட்டத்தை அங்கிருந்து தொடங்கி அது வேதாம புத்தகம் முழுவதுமாக அந்த விசுவாசத்தை குறித்தே நம்ம அநேகத்துல நம்ம பார்க்கலாம். இங்க வாசிக்கிற பையன் ஆபிரகாம குறித்து விசுவாசுடைய தகப்பனை குறித்து நாம இங்க பார்க்கிற போது நீங்க பார்க்கிற போது ஆபிரகாம் அவன் ஒரு விக்கிரகத்தை சிலைகளை உண்டு பண்ணி அதை சந்தையில கொண்டு போய் விற்கிறவனாக அவன் இருந்தான். அது அதிகமாக பணங்களை சம்பாதித்து கொண்டு அவன் பெரிய பணக்காரனாக இருந்தான். அந்த பட்டணத்திலே அவனுடைய தகப்பன் அவனுடைய பெரிய பணக்காரர் இருந்தான். ஒரு நாள் ஆபிரகாமுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் வந்தது பார்த்தீங்கன்னா, நாமே ஒரு கல்லை கொண்டு வந்து அதுக்கு முகமும் மூக்கும் கண்ணு எல்லாவற்றையும் வைத்து அதை கொண்டு போய் சந்தையில வைத்து அதை தேவன் என்று சொல்லி நாம எப்படி வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா அது எப்படி தேவனாக ஆக முடியும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு கேள்வி உண்டான போது அந்த சமயத்துல தான் கர்த்தர் அவர் அந்த எல்லா ஜலத்தினால அழைக்கப்பட்டு இது எல்லாவற்றையும் ஆன பிற்பாடு அவர் பொறுமையா இருந்த போது யாராவது என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க மாட்டார்களா என்று சொல்லி அவர் இருந்ததான வேளையில அந்த ஆபிரகாமுடைய சத்தம் யாருடைய காதலுக்கு விழுகிறது? கர்த்தருடைய காதல் விடுகிற போது அவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு செவி கொடுக்கிறார். என்ன செவி கொடுக்கிறார் பார்க்கிற போது அதுதான் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உண்மையான தேவன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கவே, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆதியாம் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 1 சுமார் 4 வசனம் வரைக்கும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறதான எல்லா விதமான ஆசீர்வாதம். அப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் தான் அந்த சத்தத்தை விசுவாசிக்கிறவனா இருக்கிறான். அவன் ஏன் விசுவாசிக்கிறேன்னா, இதுவரைக்கும் நான் எவ்வளோ விக்கிரகங்களை நான் படைத்தேன், அந்த விக்கிரகங்கள்லாம் நான் கேட்ட போது எந்த ஒரு வார்த்தை சொல்லவே கிடையாது, எதுவும் ஒரு பதில் கொடுக்கவே கிடையாது. எனக்கு உண்மையான தேவன் யாரு என்று நான் நினைத்து கொண்டிருக்கிற போது அவன் அந்த தேவனே எனக்கு எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிற போது அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு, அதுதான் நீங்க ஆதியாம் புஸ்தகத்துல 12 வருஷத்துல வாசிக்கிற போது உன் இனத்தையும் உன் ஜாதியும் உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லுகிற போது அவனுக்கு முதல் கர்த்தருடைய சத்தம் அதுதான் கேட்கப்பட்டு, அப்போ அந்த சத்தத்தை அவன் என்ன பண்ணலையா? அது சந்தேகப்படவே கிடையாது. அவன் என்ன பண்ண முழுசா அந்த சத்தம் இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி அவன் தீர்மானித்து அந்த சத்தத்துக்கு அவன் பேச அவன் தொடங்க ஆரம்பித்தான். அப்போ அந்த சத்தத்தை அவன் கேட்டவுடனே அவன் பேசி கொண்டிருக்கிற போது என்ன அவன் பேசுறான், என்ன கர்த்தர் அவனோட பேசுகிறது நீங்க பார்க்கிற போது ஆதியாம் புஸ்தகத்துல அங்க சொல்ற முதல் வசனம் என்ன சொல்றாருன்னா, உன் தேசத்தையும் முதல் விடு, உன் இனத்தையே விடு, உனக்கு இருக்கிறதான எல்லாவற்றையும் விடு, நான் காண்பிக்கும் தேசம் போகிற போது அவன் சற்று அந்த வார்த்தையை யோசிக்கிறான். இது உண்மையாகவே இது தேவனுடைய சத்தமா இருக்கிறது, இதுல இருக்கு, நம்ம இந்த தேசத்துல இருந்தா இது என்ன ஆகும் சொல்லுகிற போது அப்போ இவன் மாத்திரம்தான் தேவனை விசுவாசிக்கிறவனா இருந்தான். ஆனா அவனுடைய தகப்பன் உயிரோடு இருக்கிறான். அந்த தகப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் என்னுடைய தேசத்தை விட்டு நான் கர்த்தர் என்னை சந்தித்தாரு, நாங்க போகிறேன்னு சொன்னோட அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு? அவனை டிஸ்கரேஜ் பண்ணிருப்பாரு. என்ன டிஸ்கரேஜ்? என்னடா அது, நான் இவ்வளவு வருஷ காலமாக நான் விக்கிரகத்தை செய்தேன், என்னோட பேசாத தேவன் உனகிட்ட என்ன அப்படி ஒரு தேசம் கர்த்தர் என்ன எப்படிப்பட்ட தெய்வத்தை உங்ககிட்ட பேசினாருன்னு சொல்லி அவன் சற்று யோசித்த பிற்பாடு அவங்க அப்பா வயசான நாட்களில இருக்கிறதான சமயத்துல
அவன் நினைக்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் எங்களுடைய தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு இந்த தேசத்துல இருக்கலாம் என்று சொல்லி அவன் கொஞ்ச நாள் இருக்கிறான். ஆனா என்னைக்கு அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டானோ அதுல இருந்து அந்த விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறது எல்லா தன்னுடைய குலத்தொழில் எல்லாவற்றையும் விட்டுட்டான். விட்ட பிற்பாடு என்ன பண்ணிருந்தா, அப்போ எப்போ மறிப்ப போகிறார், அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு அப்போ தேவன் காண்பிக்கிறதான அந்த தேசத்துக்கு போவோம் என்று சொல்லி அவன் காத்துனான். ஒரு காலம் வந்தது, தன்னுடைய தகப்பன் மறித்த பிற்பாடு அவன் தகப்பனுக்கு செய்ய வேண்டியதான அந்த என்னது அந்த என்னன்னாக்கா அந்த கல்தேய என்று சொல்லப்படுகிறதான அவனுடைய ஊர், அந்த ஊர்ல இருக்கிறதான எல்லா சடகாசரங்கள் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு அவன் என்ன பண்றான் தெரியுமா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் நீதிமானா மாறுறான். அதுதான் பாக்குற போது விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இப்ப என்ன ஆச்சுன்னா, நாம் பிழைக்கணும். அப்ப நான் பிழைப்பதற்கு எனக்கு ஒரு உண்மையான தேவன் கிடைத்திருக்கிறார். அந்த தேவனை நான் என்ன பண்ணுவேன், கடைசி வரைக்கும் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி அவன் விசுவாசித்ததுனாலே அவனுடைய பிழைப்பை யார் சந்திக்கிறார்னா, கர்த்தராகிய தேவன் தான் சந்திக்கிறார். அப்போ முதல் ஒரு மனுஷனுக்கு 2 அவசியம். ஒண்ணு, கர்த்தரை விசுவாசிக்கணும். 2வது, அந்த விசுவாசத்திலிருந்து என்னைக்குமே மாறவே கூடாது. அதுல எவ்வளவு கஷ்டங்கள் வரலாம், எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம், எவ்வளவு பலவீனங்கள் வரலாம் என்று. அப்போ இங்க ஆபிரகாம் ஒரு முடிவெடுத்துட்டான். இவ்வளவு நாள்ல நான் இந்த சிலைகள் பின்னால ஓடிக்கொண்டிருந்தேன், ஆனா அதுக்கு எதுக்குமே எனக்கு என்ன கிடையாது, பதில் கிடையாது. இப்போ நான் உண்டு பண்ணாததான ஒரு சிலையும் கிடையாது, நான் பார்க்காததான ஒரு சிலையும் கிடையாது. இப்போது எனக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தத்திலிருந்து நான் ஒன்று அவன் பார்க்கிறான். என்ன பார்க்கிறானாக்கா, அந்த நீதியை பார்க்கிறான். எந்த நீதியை பார்க்கிறான்? தேவ நீதியை பார்க்கிறான். அப்ப அந்த தேவ நீதியை பார்த்த உடனே அவன் முழுவதுமாக கர்த்தரை விசுவாசித்து, இனி நான் பிழைக்க போகிறது இந்த பூமிக்கல்ல, என்னோட பேசினதான தேவனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் இனி பிழைப்பேன் என்று சொல்லி அவன் என்ன பண்றான் பாருங்க. அந்த வசனத்துல முடிக்கிற போது நான் பிழைப்பேன் என்று எழுதியிருக்கிறபடினால், அப்போ அவன் எங்க எழுதினான் தெரியுமா? ஆபிரகாம் எந்த ஒரு புத்தகத்தை எழுதவே கிடையாது. அவன் எங்க எழுதி வச்சானா, தன் இருதயத்திலே எழுதினான். என்ன எழுதினா, நான் பார்க்காத தேவனை நான் கர்த்தர் எனக்கு காட்சியை கொடுத்தாரு, அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்தில். பார்த்தீங்கன்னாக்கா அவனோடு கர்த்தர் பேசினதானே தன் தகப்பனு கூட சொல்லவே கிடையாது, தன் மனைவிக்கு சொல்ல கிடையாது. அவன் எல்லாவற்றையும் காலம் நிறைவேறுற வரைக்கும் அந்த கல்தையா தேசத்துல அவன் இருந்தான். எல்லாவற்றையும் முடிந்த பிற்பாடு அவன் எழுதப்பட அவன் இருதயத்தில் அது இருந்துச்சு. நம்ம கூட அவ்வளவுதான், சில பேர் பேசுற வார்த்தைகள் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம மறந்து போவோம். ஆனா எது வேல்யூபிளான ஒரு வார்த்தை இருக்கிறதோ அந்த வேல்யூபிளான அந்த வார்த்தையே சில பேர் என்ன பண்ண மறக்கவே மாட்டான். அப்போ ஆபிரகாம் அதுதான் எழுதியிருந்தான். எங்க எழுதியிருந்தான்? மரத்துலயோ கல்லுலயோ இல்லதான ஒரு ஓலைச்சுவடியில அவன் எழுதல. அவன் எங்க எழுதி வைத்திருந்தானா, அவனுடைய இருதயத்தில் எழுத வைத்த பிற்பாடு அவனுக்கு இந்த பூலோகத்தில் இருந்ததான சில கடமைகள் இருந்த தகப்பனை மறித்த பிற்பாடு அடக்கம் செய்ய வேண்டும். அவனுடைய குல விளக்கம் பிரகாரம் சில திட்டங்கள் எல்லாவற்றை விட்டு அது எல்லாவற்றையும் அப்பதான் அவன் யோசிக்கிறேன், ஏன் கர்த்தர் என்ன இந்த தேசத்தை விட்டு வேணாக்கா அந்த தேசத்துல இருந்தாக்கா அவன் யாரு முழுவதுமாக விசுவாசிக்க முடியாது, தேவனை விசுவாசிக்க முடியாது. இவன் விசுவாசியா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், சொந்தக்கார் பந்தக்கார் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வா இந்த கல்லை போய் நம்ம ஆராதிக்கலாம், வா இந்த கல்லுக்கு போய் நம்ம பூஜை பண்ணலாம். அப்போ இங்க தேவன் அவனால என்ன பண்ண முழுசா தொழுது கொள்ள முடியாததுனாலதான் அவன் புரிந்து கொள்ளுகிறான். இதுக்காக தான் கர்த்தர் நம்மளை இந்த தேசத்தை விட்டு போகிறான். அப்போ பாருங்க, அந்த தேசத்துல அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்துச்சு. அப்போ அது எல்லாவற்றையும் விட்டு வாழ்றாரு. அப்போ ஏன் விட்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாருன்னா, இது பாவத்தினால சம்பாதிக்கப்பட்டதான சொத்து. இந்த கல்லுகளினால உண்டாக்கி சரீரங்களை கெடுத்து எல்லாவற்றையும் அநேகருடைய பாவத்தில் விடப்பட்டதான சொத்து. இது எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு வா. ஏன்னா இது கூடவே இருந்துச்சுன்னா அவனுடைய குல பழக்கம் அது எல்லாவற்றையும் அவனை தொட்டுக்கொண்டே வரும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன. அது எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிற்பாடு அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணான், எழுதியிருக்கதான் அவன் விசுவாசித்ததினாலே. யார் விசுவாசித்தான்? கர்த்தர் பேசினதான அந்த ஆதியாகமத்துல 12ஆம் அதிகாரத்துல 4 வசனத்துல சொன்னதானே அவன் மறுபடியும் அதை விசுவாசித்தான். விசுவாசித்து தனக்கு உண்டான தேவ நீதி. அவ பாருங்க, இது உண்மையான தேவனுடைய நீதி. அவ கர்த்தர் என்னோட பேசினாது அது உண்மையான கடவுள் தான், அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்று சொல்லி அவனுக்குள்ள தெரிஞ்சிச்சு, இவர் தேவ நீதி. இல்ல அவன் வேற பிசாசு நீங்க பாக்குற போது அநேக சொல்லுவாங்க, அவனை கொலை பண்ணிட்டுவான்,
இவனை விடு, அவங்களுக்கு அநீதி செய்துட்டான். ஆனா இவர் என்ன சொல்றாரா, எல்லாரையும் விட்டுட்டு நீ என்ன ஃபாலோ பண்ண சொன்ன பாருங்க. அப்ப பாருங்க, இதே பகுதியில விசுவாசம் சொல்லப்படுகிறதான 3 தடவை வருது. மூணு தடவை. முதல்ல ஆரம்பத்துல வருது விசுவாசத்தினாலே. ரெண்டாவது பார்க்கிற போது அவன் எழுதிந்தபடினாலே, அவன் விசுவாசத்தினாலே. அதுக்கப்புறம் என்னது, உண்டாகும்படிக்கு தேவ நீதியை அவன் விசுவாசத்திற்கு ஏற்ற. இந்த 3 காரியங்கள் வித்தியாசமா இருக்கிறது. இந்த 3 விசுவாசத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே. ரெண்டாவது பார்க்கிற போது விசுவாச சத்தத்தினாலே. அந்த மேலுக்கும் கீழுக்கும் பார்க்கிற போது விசுவாசத்துடைய சத்தம். அப்ப இந்த சத்தம் அவனுக்கு எங்க கேட்கப்படுது பாத்தீங்கன்னாக்கா, அந்த பகுதியில ஆவியானவர் சில காரியங்கள் சொல்லிட்டு விட்டுட்டார். எங்க ஆனா இங்க பவுல் அந்த சத்தத்துக்கு வியாக்கியானத்தை கொடுக்கிறார். விசுவாசத்தினால அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கிறார். கீழே வாசிக்கிறவ தேவ நீதி விசுவாசத்திற்கு ஏற்றபடி. அப்போ 3க்கு சில விதமான மாற்றங்கள் உண்டு. நம்ம என்ன பண்றோம், எல்லாமே ஒரே லைன்ல படிச்சுன்னு போயிடும். அப்போ 3 விசுவாசத்துக்கு வித்தியாசமான ஆண்டவர் என்ன பண்ணாரு, கோணத்துல அங்க பவுல் எழுத பார்க்கிற பாருங்க. விசுவாசத்துக்கு ஏற்ற அந்த சுவிசேஷம். எந்த சுவிசேஷம்? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து தான் சுவிசேஷத்தை சொன்னாரு. ஏசு இல்லைங்க. முத சுவிசேஷத்தை யாருக்கு கரெக்டா சொன்னார் தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு தான் ஏசு சுவிசேஷத்தை சொன்னார். என்ன சுவிசேஷத்தை சொன்னாரு? நான் உண்மையான தேவன், நான் எரிகிற அக்னி தேவனாக இருக்கிறேன், என்கிட்ட உண்மை இருக்கிறது, பொய் கிடையாது, எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லி என்னது தன்னுடைய அந்த கல்தேய தேசத்துடைய மொழிக்கு ஏற்றபடி, அவனுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி அவனோட கர்த்தர் பேசின பிற்பாடு அதுதான் அவனுக்கு முதல் கொடுக்கப்பட்ட என்னதுதான் சுவிசேஷத்தை. இப்போ அதே சுவிசேஷத்தை அந்த பழைய ஏற்பாட்டுல பார்க்கிற போது கர்த்தர் என்று சொல்லி இயேசு அங்க எங்கெல்லாம் கர்த்தர் வருகிறதோ அங்க எல்லாவற்றையும் கர்த்தரை நம்ம யார அங்க குறிப்பிட்டோம்னாக்கா இயேசு நம்ம நினைச்சோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல வருகிற போது அவர் என்ன வருகிறாரா, இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறார். அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் பவுல் சொல்றாரு, அவர் சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டு ஆகிறது. அல்லேலூயா. அவர் வெளிப்படுத்த ஆக்கிவிட்டது. யாருக்கு முதல் வெளிப்படுத்தினாரு? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினாலே அவருடைய தலைமுறையமாக அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய ஒளித்த பாருங்க. இதே நீங்க ரோமருக்கு 1:17 வாசிக்கிற போது அங்க வசனத்தை சத்தியத்தை அநியாயத்தினாலே அடுக்கி வைக்க மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கு அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டதாய் இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷன் என்ன பண்ண தெரியுமா, அவனுக்கு சத்தியமும் தெரியாது, உண்மையான தேவனும் தெரிஞ்சுக்க தெரியாது. அவன் அநீதியான காரியங்களை செய்கிறதுனால உண்மையான சத்தியத்தை அவனால புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அந்த சத்தியத்தை விளக்கி அறியாத ஒரு சத்தியத்தை, அந்த சத்தியம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனுடைய சத்தியம். நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் பெரிய மனுஷன் ஒரு தோற்றத்துல இருந்துக்குன்னு அவங்க பல விதமான பாவங்களை செய்து கொண்டிருக்காங்க. ஒரு பெரிய மனுஷன் என்று சொல்லி நான் தான் தேவனை சந்தித்தவன், தேவன் என்னோட பேசினா. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்தியா தேசத்துல அநேக சாது சாமியார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன வர்றாங்க, நாங்க தான் உண்மையான தெய்வம், தங்களை பிரகடனத்தை பண்ணிக்கிறோம், நான் தான் அவன், நான் தான் இவன் அப்படி சொல்லி. அப்ப என்ன பண்ணாங்க, ஜனங்களுக்கு அறிவில்லாதனாலே அவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கு மோசம் போகி அவன் என்ன சொல்றான்னு அதுக்கு கீழ்ப்படிந்து அவன் காலை கழுவுறதும் அந்த தண்ணியை குடிக்கிறதும். அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாம் என்னன்னாக்கா அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். நீ என்ன எனக்கு சத்தியத்தை சொல்றது, நான் இந்த மனுஷன் சொல்றான். பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரிய மகான்களா இன்னைக்கு என்ன இருக்காங்க, இந்தியாவில நிறைய பேர் ஆயிட்டான். அவன் உண்மையான மகானா, உண்மையான வார்த்தை பண்ணா, தன் உள்ளத்திலிருந்து சில காரியங்களை அவன் எடுத்து சொல்றதுனால அவங்க காதுகளுக்கு அது என்னவா இருக்கிறது, ரம்யமா இருக்குது. இன்னைக்கு பார்க்கிற போது பல கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இயேசுவை அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக ஆராதிக்க மாட்டாங்க. அந்த வார்த்தையை சொல்ற பாஸ்டரோ ஃபாதரோ இல்ல ஐயர்மாரோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, இவர் தான் இவருடைய கடவுள். ஆனா மேசியா தான் நமக்கு உண்மையான. அப்ப பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்தி. இன்னைக்கு நமக்கு எல்லாம் என்னவா இருக்கிறதா, அவபக்தி.
எல்லாருக்கும் ஒரு ஃபாலோவர்ஸ். எப்படி சினிமா ஆக்டருக்கு நான் இவனுக்கு ஒரு ஃபேனு, நான் அவனுக்கு ஒரு ஃபேனு, இவனுக்கு ஒரு ஃபேன் ஆயிட்ட மாதிரி இன்னைக்கு என்னாச்சு, இந்த அவபக்தி இருக்கிறதுனால தான் நான் இந்த பாஸ்டருடைய வார்த்தையை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், நான் இந்த பாஸ்டருடைய வார்த்தையை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னாச்சுனாக்கா இவங்க சத்தியத்தை விளக்கி இவங்க என்ன பண்றாங்க, அவபக்திக்கு, அங்க பாருங்க, அவபக்தி மாத்திரம் கிடையாது, அநியாயத்துக்கு, அநியாயத்திற்கு விரோதமாக தேவ கோபம் எங்க வந்ததான், வானத்துல வந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து பொறுத்து பார்த்துனே இருப்பார். அவ்வப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இன்னைக்கு கூட பார்க்கிற போது இன்னைக்கு உலகம் முழுதுமாக எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு கவலையோட இருக்கிறான். இவன் பண்ண யுத்தம் 45 நாளுல உலக நாடெல்லாம் இன்னைக்கு கதி கலங்கி இருக்குது. சில எல்லாம் வெளிநாட்டுல வர வேண்டிய பொருட்களெல்லாம் நம்ம தேசத்துக்கு வரல, இங்கன்னு போக வேண்டிய பொருட்கள் எல்லாம் அங்க போகல. எல்லாமே என்ன இருக்குது, கிவிங் டு பாலிசில தான் இன்னைக்கு உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ இத்த கூட நான் அத்தை கொடுக்குறேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு என்ன இருக்குது, அவபக்தியா பேசுறாங்க. இதோ 3ஆம் உலகம் ஆயிப்போச்சு, ஸ்டார்ட் ஆகி போடுச்சு, இனி அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் கிடையாதுங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா தேவன் தெளிவா சொல்றாரு. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கிற போது, யோவான் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். அல்லேலூயா. யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கிறது மனுஷனுடைய குமாரன். அப்ப தேவகுமாரனாக தான் அவர் இந்த பூமியில என்ன பண்ணாரு, அவர் வந்தார். அதே நேரத்துல அவர் மனுஷகுமாரனாக மாறி ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், ஒரு மனுஷன் எப்படி பொய்ய பேசக்கூடாது, அவன் எப்படி தேவன் மேல என்னமா இருக்கணுமா, விசுவாசமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் 33 வருஷம் வாழ்ந்து காட்டின போது அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அவன் என்ன பெற்றுக்கொள்வானா, நித்திய ஜீவன் அடைவான். என்னது, நான் சாவு அடைந்தேன், நான் முக்தி அடைந்தேன், நான் இத்த அடைந்தேன், அத்தை அடைந்தேன். இந்த உலகத்துல என்ன பண்றாங்க, பொய்ய பேசி அவங்க சொல்லி. ஆனா நாம யாரு மேல விசுவாசம் வைக்கணுமா, இயேசுவின் மேல நம்ம விசுவாசம் இருக்கணும். இவர் எனக்காக தன்னுடைய ஸ்தானத்தை எல்லாவற்றையும் விட்டு பரலோகத்துல ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக வந்திருக்கிறாரு. அவர் உண்மையான தேவனுடைய குமாரன். அவளை விசுவாசித்தான் நமக்கு என்ன கிடைக்கிறதா, நித்திய ஜீவன். அப்ப நமக்கு ஜீவன் இருக்குது, இப்ப கூட ஜீவன் இருக்குது. ஜீவன் இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன். ஆனா நான் செத்து மரித்தாலும் நான் மறுபடியும் பிழைப்பேன். நான் கர்த்தருக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், நித்திரை அடைந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவேன், நித்திய ஜீவன் அடைவேன் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டியது. அதுதான் நமக்கு என்னவா இருக்கிறதா, அடையாளமாக இருக்கிறது. இல்லையா? இன்னைக்கு நான் என்ன பண்றேன், நான் செத்த உடனே எனக்கு நல்ல ஒரு சமாதி எழுப்புங்க, வருஷம் என்ன பண்ணுங்க, அதுக்கு இது செய்யுங்க, இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. நீ மரித்தாலும் உனக்குள்ள என்ன விசுவாசமா இருக்க வேண்டுமா, நான் நித்திய ஜீவன் அடைவேன். அன்னைக்கு நித்திய ஜீவனா என்ன தெரியாது, நித்திய வார்த்தைனா என்ன தெரியாது, நித்திய நீதினா என்ன தெரியாது, நித்திய அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்தவர்கள் கூட ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உலகத்தோட. ஆனா இந்த வசனத்துல பாருங்க எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனிடத்துல நீங்கள் என்னவா இருக்கணுமா, விசுவாசமா இருக்கணும். விசுவாசமா இருக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா, நித்திய ஜீவனை உடையவனாக அவனை மாத்துறார். அப்போ நமக்குள்ள நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போறோம், அவ்வளவுதான். ஆனா நமக்குள்ள இன்னொன்னு உள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோம், நான் சாக மாட்டேன், நான் தேவனோட நித்திய என்னது, அவரோட நான் மறுபடியும் உயிரோட எழும்புவேன். அதுதான் நித்திய ஜீவன். அதோட மட்டும் சொல்றாது, நாம் உடையவரா இருக்கிறோம். நாம இவருக்கு உடையவர், நான் அவருக்கு உடையவர், நான் அவருடைய வார்த்தையை தான் கேட்பேன், நான் இவருடைய தான் கேட்பேன். இல்லைங்க, நமக்கு எப்பவுமே இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் விசுவாசிக்கிறதுனால எனக்கு என்ன கற்றுக்கிறதா, நித்திய ஜீவனை கூட. அப்ப பாருங்க, குமாரனை விசுவாசிக்கிறவன். எந்த குமாரனை விசுவாசிக்க வேணும்னா, தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க. சில பேர் நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தான் இயேசுசாமி, என்கிட்ட ராத்திரி கர்த்தர் பேசினாரு, ராத்திரி நான் அவரை போய் பார்க்கில் உட்காந்து ஜெபம் பண்ணோம், அவர் என்னோட நாஸ்டா சாப்பிட்டாரு, நான் டீ காஃபி எல்லாம் குடிச்சாங்கனாக்கா இதெல்லாம் அம்பக். இயேசுவே இது வரைக்கும் அப்போஸ்தலர் நாட்களிலே அவர் மனுஷ ரூபமாக வந்ததுனாலே அன்னைக்கு எல்லாரும் கண்டாங்க, அவர்கிட்ட அற்புதங்கள் அதிசயம். ஆனா உயிர் எழுந்து இயேசு கிறிஸ்துவே இது வரைக்கும் என்ன பண்ணல, யாருமே கண்டது கிடையாது. அது இது வரைக்கும் பரம ஏறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து 500 பேருக்கு தரிசனமானார்.
அந்த 500 பேருக்கு அதுக்கப்புறம் எந்த வேதாமத்துல நீங்க வாசிக்கிற போது இயேசு இவரை சந்தித்தாரு, இயேசு இவரோட பேசினாருன்னு சொல்லிட்டு எங்குமே வேதாமத்தை என்ன ஆகல, ரெக்கார்ட்ல ஆகல. அப்ப பாத்தீங்கன்னா பவுல் கூட சொல்றாரு, நான் 3ஆம் வானத்துக்கு ஏறினேன், அவ்வளவுதான் முடிக்கிறார். நான் பரலோகத்தை பார்த்தேன், இயேசு கிறிஸ்து திறக்கப்பட்டு இருந்துச்சு, நாங்க சொல்லுங்க, நான் 3ஆம் வாரத்துக்கு கொண்டு போனேன். இந்த பூமியிலிருந்து என்னை கொண்டு போய் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தரிசனத்துல காண்பித்தாரு. என்ன காண்பிச்சாரா? தரிசனம். தரிசனம் வேற, கனவு வேற, நேரடியா பார்க்கறது வேற, லைவ் பார்க்கறது வேற. அப்ப இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யாருடையவனவனா இருக்கிற குமாரனுடையவனாக விசுவாசத்தினாலே நான் என்ன பண்ணேன், ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் என்னது இறங்கி. இன்னைக்கு அநேக என்ன பண்றாங்க, நான் ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவர் என்கிட்ட பேசின, இவங்க மேல கர்த்தர் அந்த கோபாக்கினை இறங்கினார்னா நம்மளால தாங்கவே முடியாது. கர்த்தாரை நம்மளால என்ன பண்ண முடியாது. பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதினதான புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவன் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதும் இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைத்திருக்கிறான் என்று பாத்தீங்கன்னா எழுதியிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னாக்கா சில பேர் நினைக்கிறாங்க 10 கட்டளை அதை ஃபாலோ பண்ணா போதும். ஆனா 10 கட்டளை தான் சில பேருக்கு தெரியும். சில கிறிஸ்தவர்களுக்கு 99% பேருக்கு என்ன இருக்குது, 10 கட்டளை தான் கர்த்தர் அந்த 10 கட்டளையோடு கர்த்தர் இன்னும் என்ன கொடுத்திருக்காரு, 603 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தாரு. அதெல்லாம் இந்த 10 கட்டளையோட ரொம்ப பெரிய கட்டளைகள். அதெல்லாம் அதுல 366 கட்டளைகள் நீ தினந்தோறும் செய்யணும். மீதி இருக்கிறதான கட்டளைகள் என்ன பண்ணாத, நீ செய்யாதன்னு சொன்னார். அப்போ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. நான் இதை செய்துட்டேன், நான் போய் ஜெபம் பண்ணிட்டேன், நான் போய் என்ன பண்ணிட்டேன், வருஷத்துல ஒரு 4 பேர் 2 பேருக்கு துணி கொடுத்தேன், ஒரு 10 பேருக்கு துணிட்டேன், இதுதான் நியாயம், இதுதான் தர்மம். இது அல்ல. அவர் பாருங்க, அது சார் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்க போது, நியாய பிரமாணத்தினாலே ஒருவன் எங்க போக முடியாதான், தேவனிடத்திலே நீதிமான் ஆகிறதும் இல்லை என்பது வெளியரங்கமாக இருக்கு. ஏன் தெரியுமா, அந்த 613 கட்டளைகளை நிறைவேற்றினதான ஒரே மனுஷன் யார் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சேர்ந்து முடிச்சிட்டார். அவர் முடிச்சதுனாலதான் அவருக்கு அந்த நீதிமான் என்று சொல்லப்படுகிற டைட்டில் கொடுக்கப்பட்டதான அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த டைட்டில் வந்துடுச்சு. என்ன வந்துச்சு, நீங்க நம்ம என்ன சொல்றோம், எங்க அப்பன் சொத்து என் பிள்ளைங்களுக்கு தான், சொத்துக்கு தான் அது. ஆனா இவர் எதை கொடுத்துட்டாரா, பாவிகளாகிய எனக்கு நீதின்னு சொல்லப்பட்டதான பரலோகத்துல கொடுக்கப்பட்டதான அந்த நீதியின் டைட்டில் யார் கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. யார் அவருடைய பிள்ளைகள், மாம்சமாகிய நாம தான் அந்த பிள்ளைகளாக. அப்ப பாரு, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் ஆகிறதும் இல்லை என்பதையே வெளியரங்கமாக இருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினால என்ன இருக்கிறனா நீதிமான் பிள்ளை. அப்போ விசுவாசத்தினால நீதிமான். அப்போ எங்கெல்லாம் அந்த நீதிமான் என்று பிழைப்பான் சொல்லுகிற போது நம்ம யாரை போய் அங்க வச்சுக்கணும்னாக்கா, ஆபிரகாமை நாம அங்க வச்சுக்கணும். அவன் நீதிமானா இருந்தான். அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே நீதியாக தன் உள்ளத்துல வைத்துக்கணும். அந்த நீதியாக எண்ணப்பட்டதுனாலதான் அவன் 120 வருஷம் என்ன ஆவானா, அவன் பிழைத்தான். அவனுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. மனைவினால பிரச்சனை வந்தது, பையனால பிரச்சனை இருந்தது, ஆகாரனால பிரச்சனை வந்தது, இஸ்மவேலனால பிரச்சனை வந்தது. ஆனா எல்லாவற்றையும் பிரச்சனைகள் அவன் முன்னால ஒண்ணுதான் தெரிஞ்சிச்சு, என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், நான் அவரை தான் நான் விசுவாசிக்கிறேன். சாரால் அவனுக்கு பல டார்ச்சர் கொடுத்தான், குழந்தை இல்லாத நிமித்தமாக. ஆனால் அத்தையும் சகித்து கொண்டான். ஒரு பக்கம் மனைவியும் என்ன பண்ணா, அவன் நேசிக்கிறவனானா, மனைவியை காட்டிலும் அவன் யார் அதிகமாக நேசித்தானா, தன்னை விசுவாச செய்யும்படியாக செய்துதான் அந்த தேவனை அவன் அதிகமாக. அதனாலதான் கர்த்தர் அவனை பார்த்து அவனுடைய விசுவாசத்தை கர்த்தரே சந்தேகப்பட்டார். ஒரு கொடையெல்லாம் வேணும்னா அதை கொடுத்தோம், அவன் என்ன மறந்துட்டு இருப்பானோ, என்னது மறந்துட்டு இருப்பானோ அப்படின்னு கர்த்தர் நினைச்சு, அதே கர்த்தர் பேசுறாரு, உன் குழந்தையே ஈசாக்கே எனக்கு மோரியா தேச மலை மேல எனக்கு என்ன கொடு, பலி கொடு. அவன் என்ன, இல்லாண்டவர் நான் கொடுக்க மாட்டாண்டரே, 100 வயசுல நீ இந்த குழந்தை கொடுத்தீங்க, அது எப்படி இல்லை. அவன்
ஒரு விசுவாசம் அவனுக்கிட்ட இருந்துச்சு. கர்த்தர் கேட்டார்னா அது பின்னால ஏதோ ஒண்ணு இருக்கிறது. அவன் வாக்குவாதம் பண்ணவே கிடையாது. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஆகாருக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்க, அவளை ஓட்டி விட்டுட்டேன் நானு வனாந்தரத்துக்கு, இப்ப இருக்கிறதான ஒரே ஒரு குழந்தை அப்படின்னு. இல்ல இல்ல, அவன் அதெல்லாம் நினைக்கல. ஆண்டவர் என்னை ஒரு அந்நியனாக இருந்த போது தனக்காக ஒரு ஜாதியினர் அந்த கோத்திரத்துக்கே தலைவனாக என்னை தெரிந்து கொண்டார், அவன் விசுவாசித்தான் பாருங்க. அதுதான் நீதி. அப்ப பாரு, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க வாசிகள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பாத்தீங்கன்னாக்கா நம்ம தேவன் மேலே நம்பிக்கையா இருக்கணும். பணத்து மேலேயும் ஆஸ்தி மேலேயும் அது மேல இது மேல எல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்பிக்கையா இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு வசனத்தை வாசிக்கிற போது, பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, நான் கிறிஸ்துவை என்னது ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், இன்னைக்கு திருமணம் செய்து கொள்கிறது என்னது ஒரு உடன்படிக்கை. அதுல ஏதாவது ஆதாயம், ஏன்னா கணவன் மனைவிக்கும் ஒரு ஆதாயம். பிள்ளையை பெற்றெடுக்கிற போது அதுல எனக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆதாயம். ஆனா பிலிப்பு பட்டணத்துல பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவே நான் என்ன பண்ணேன், நானு ஆதாயப்படுத்தி கொண்டேன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறோமா? ஆதாயம் என்னது, எனக்கு இது வந்துடுச்சு, எனக்கு இனிமே பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு நாம் எதை ஆதாயப்படுத்துகிறோம்? ஒரு விடத்தை வாங்கணும், அது நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். ஒரு வேலைக்கு போகணும், அதுல சம்பளம் வரணும், அதை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம ஆதாயப்படுது. ஆனா பவுல் சொல்றாரு, பவுலுக்கு அவன் வேதத்தை அவன் கம்மாலியன் மத்தியில நல்லா படிச்சு கை தேர்ந்தவனாக இருந்தான். அவனுக்கிட்ட யாருமே நின்று என்ன வந்தது பதில் சொல்றான். ஆனா அவனையும் கர்த்தர் என்ன பண்ணாரா, விசுவாசத்தை கொண்டு அவன் என்ன பண்ண, தன்னுடைய பாரம்பரிய எல்லாவற்றையும், எதெல்லாம் ஆபிரகாம் வச்சிருந்தானோ, எதெல்லாம் ஈசாக்கு வச்சிருந்தானோ, எதெல்லாம் யாக்கோபு வச்சிருந்தானோ, எதெல்லாம் மோசே வச்சிருந்தானோ, எதெல்லாம் தாவீது வச்சிருந்தானோ, இந்த பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகத்துல சொல்லப்பட்டதானே எல்லா வார்த்தைகளுக்கு அவன் ஆதாயமாக அவன் வைத்துக் கொண்டான். ஆனா இவை எல்லாவற்றிலும் மேலானவர் இந்த பழைய ஏற்பாடையே கொடுத்ததானே இயேசுவை நான் இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், எனக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறேன், நானே ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக நியாய பிரமாணத்தினால வருகிற சுய நீதி உடையவனாயிராமல். என்னதான் நியாய பிரமாணம், இதை செய் நான் இதை தருவேன், இதை செய்யாத அதை நான் தரமாட்டேன், அந்த இதுக்கு பிரமாணத்துக்கு நான் வரல. இப்ப நான் யார், சுய உடையவனாய் கிறிஸ்துவை பற்றி நான் என்ன பண்றேன், விசுவாசித்துக்கிறேன். ஆபிரகாமோடு பேசினதானே அதே கிறிஸ்து தான் இப்போ இயேசுவா மாறி இப்ப யார்கிட்ட பேசுறாரு, பவுலுகிட்ட பேசுறாரு. பவுல் அதுதான் சொல்றாரு பாருங்க, நான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால வருகிற விசுவாசமும் சமமுள்ளவருமாய் தேவனால உண்டா இருக்கிறதுமான நீதிய உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று காணப்படுகிறபடி. அப்ப நாம நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் யாருக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறானா, இல்ல என் சைட்டுக்குள்ள இருக்கிறானா, என் வண்டிக்குள்ள இருக்கிறானா, என் பேங்க் பேலன்ஸ்குள்ள இருக்கிறானா, இல்லைனாக்கா எனக்கு உலக பிறகு வருகிற லாபத்துல இருக்கிறானா. அவன் யோசித்த போது அப்படியெல்லாம் யோசிச்சீங்கன்னா இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும். ஆனா யார் இருக்க மாட்டாரு, கிறிஸ்து எனக்குள்ள இருக்க மாட்டார். ஆமென். அவர் என்ன சொல்றாரு, அதான் பவுல் சொல்றாரு, நான் யாரை தவித்திருக்கிறேன்னா, நம்ம போடுறோம் துணி மான மரியாதை காப்பாத்துறதுக்காக. ஆனா இவர் ஒரு துணியை போட்டு அதுக்கு மேல ஒரு துணியை போட்டிருக்கிறாரு. அது என்ன தெரியுமா, கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறதான அந்த மேசியா. அவர் என்னென்ன குணங்கள் படைத்தாரோ அந்த அளவுக்கு குணங்கள் பவுலுக்கிட்ட இருந்துச்சு. ஆனா அவர் சொல்றாரு, நான் யோவான் சொன்னது போல, ஆண்டவரே நான் சிறுகவும் நீ பெருகவும். அதேதான் இங்க பவுல் சொல்றாரு, ஆண்டவரே நான் உன்னை ஆதாயமாக்கி கொண்டேன். எதுக்காக? உலகத்துல ஐஸ்வர்யம் சம்பாதிக்க முடியாததுதான் அவர் என்ன பண்ணார், ஆதாயமாக்கி கொண்டாரா? இல்ல, அவருக்குள்ள இருக்கணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும், அநேகர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும். அந்த ஆதாயத்தை ஆக்கி கொண்டுதான் அவர் ஊழியத்தை செய்ததான எல்லா நாட்களிலும் முடிஞ்சு சிறைச்சாலையில வந்து
அவர் சிறைச்சாலையில் இருக்கிற போது அவருக்கு சில அந்தந்த சபையிலேருந்து கடிதம் வரும். எந்த கடிதம்? கொரிந்து சபையிலேருந்து ஒரு கடிதம் போகுது, தெசலோனிக்கா சபையிலேருந்து ஒரு கடிதம் போகுது, பிலிப்பு சபையிலேருந்து ஒரு கடிதம் போகுது, கலாத்தியர சபையிலேருந்து ஒரு கடிதம். என்ன கடிதம் போகுது? ஐயா, நீங்க ஊழியத்தை செய்தீங்க, நீங்க போன பிற்பாடு உள்ள அந்நிய காரியங்களை நுழைஞ்சு விட்டுது, இது எல்லாவற்றையும் நீங்க மாற்றணும், இதுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க. நீங்க நியமித்து தான் ஊழியக்காரர் சரியில்லை, அவன் உலகத்தோடு என்னது உல்லாசமா இருக்கிறான், அதையும் செய்யறான், உலக ஆசிரியர்களை செய்து கொண்டிருக்கிறான், தேவனுடைய ஊழியத்தை செய்யறான், இது செய்கிறதுனால ஒன்றும் லாபம் இல்லை. நீங்க அவருக்கு அப்போதான் பவுல் என்ன சொல்றாரு? 14 கடிதத்தை எழுதுறான். கொரிந்துக்கு 2 கடிதம், ஆனா கொரிந்துக்கு 4 கடிதங்கள் எழுதுறான். அது எல்லாவற்றையும் ஃபில்டர் பண்ணி 2 கடிதங்கள் மாத்திரம் தான் அங்க போகுது. தெசலோனிக்கேக்கு 2 கடிதம் போகிறது. இப்படி அப்போ தீமோத்திக்கு தன்னுடைய உடன்பிறந்த கூட தன் பெத்தெடுக்காத ஒரு மகனாகிய தீமோத்தி, அவர் ரொம்ப தீமோத்தியை கர்த்தர் நேசித்தார், அவர் அநேகர் நேசித்தார். ஆனா அதிகமாக அவர் யாரை நேசித்தார் தெரியுமா? தீமோத்தி. ஏன் தீமோத்தியை கர்த்தர் நேசித்தமா? அவருடைய தாய் ஒரு யூத பெண்மணி, அவருடைய தகப்பனும் ஒரு கிரேக்க தகப்பன, இவங்க 2 பேருக்கு பிறந்தது தான் அவன். ஆனா அவனுடைய சத்தியத்துல அவன் பவுலை போல இருந்தான். அப்ப என்ன சொல்றான்னா, அதுதான் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது என்றான். இல்லையா? இயேசுக்குள்ள கூடவே இருக்கிற போது, அவருக்குள்ள இருக்கிற போது அவர் நம்ம மேல் என்ன போறான்? ரொம்ப பிரியப்படுவார். எப்போ பின்வாங்கி போகிற போது அந்த ஆத்மா பாருங்க, அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது. நம்ம வீட்டுல கூட அவ்வளவுதான், 2 பிள்ளைங்க இருந்தா ஒரு பிள்ளை தகப்பனுடைய வார்த்தையை கேட்கிற போது அந்த தகப்பன் வார்த்தையை கேட்கிற மகன் மேல் ரொம்ப அதிகமாக ஒரு ஆசை பற்றுதலா இருப்போம். எந்த தகப்பனுடைய வார்த்தையே கேட்காம போகிறான்னு அந்த மகனை அப்பன் பாப்பாரு. ஆனா அந்த 100% அதுல ஒரு பாதியோடு தான். ஏன்னாக்கா யாரெல்லாம் எப்படி பவுல் சொல்றாரோ, என் இயேசுவுக்கு என் ஆத்மா நான் ஒன்றாக இருக்கணும்னு நினைக்கிற போது இயேசு அதுதான் சொல்றாரு. இது சில பேருக்கு ஆண்டவர் இங்க இருக்கிற பதில அங்க கொடுப்பார், அங்க இருக்கிற பதில் இன்னொருல பார்த்துக்க. அதுதான் சொல்றாரு, யோவானுக்கு தான் சொல்றாரு. 3ஆவது யோவான்ல வாசிக்கிற போது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு சொல்லி ஒரு சின்னதான ஒரு மனுஷனுக்கு எழுதுறாரு. அப்போ அந்த ஆத்மா என்னன்னு யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு நல்லா தெரியும். சில பேர் ரொம்ப ஒட்டுவாங்க, கொஞ்சுவாங்க, நம்ம நினைச்சிடுவோம் இவங்க எவ்வளவு பிரியம். இல்லை, அந்த பிரியத்துக்குள்ள தேவனுக்கு விரோதமான விஷக்காரியங்கள் உள்ள நடந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசம் எங்க ஆரம்பிக்கப்படுகிறது? ஆபிரகாமுக்கு ஆரம்பிக்கப்பட்டதான அந்த விசுவாசம் அங்கிருந்து தொடர்ந்து இன்னைக்கு எங்க தெரியுமா? நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த விசுவாசம் இல்லைன்னா நம்மளால பிழைக்கவே முடியாது. அவனை விட்டு வான்னு சொல்லி அவன் கவலையே படல. ஆண்டவரே, இதெல்லாம் விட்டு வர, இது இருந்தா தான் என்னால வாழ முடியும், இது இருந்தா தான் நான் தண்ணி குடிக்க முடியும், இது இருந்தா தான் தூங்க முடியும், என் சொந்த தேசத்துல நல்லா காற்று இருக்குது, இது எல்லாத்தையும் அவன் எல்லாம் யோசிச்சிருப்பான். ஆனா அவன் ஒண்ணு நினைச்சான், இவர் பேசுறவர் இங்க இருக்கிறத காட்டிலும் விலை உயர்ந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு அவன் விசுவாசித்தான் பாருங்க. அதனாலதான் இன்ன வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி பிழைத்து கொண்டிருக்குது இந்த பூமியில. சில பேர் விசுவாசிக்காததுனாலதான் இன்னைக்கு பலவிதமான அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்ராட் முஸ்லிம் கண்ட்ரி தேசங்கள் எல்லாம் பார்க்கிற போது பெட்ரோல் டீசல் வித்து இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரர்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையே கொஞ்சம் மறந்து, கொஞ்சம் எடுத்துக்கொண்டு, கொஞ்சம் விட்டு, கொஞ்சம் பிடிச்சு கொண்டு அதுல உறுதியா இருக்கிறான். அவனையே கர்த்தர் இந்த அளவுக்கு பிழைக்க செய்ய முடியாதுன்னா, ஆனா வேத வசதி 66 புஸ்தகங்களே நாம தினந்தோறும் படிச்சு அந்த வார்த்தைகளை கேட்கிற போது நாம் இப்ப பிழைத்து கொண்டிருக்கிறது நம்ம தயவில்ல, ஆண்டவருடைய தயவினாலதான் நம்ம பிழைத்திருக்கோம். அவர் விசுவாசிக்கிறதான் நம்ம பிழைத்திருக்கிறோம். வெறும் இந்த பூமிக்கு மாத்திரம் பிழைக்கிறது கிடையாது,
மரித்த பிற்பாடு நம்ம அவரோட கூட தான் இருக்க போகிறோம். நமக்கு என்ன கிடையாது தெரியுமா? அவரை விசுவாசிகளுக்கு நித்திய மரணம் கிடையவே கிடையாது. நமக்கு என்னது? நித்திய ஜீவன் தான் கர்த்தர் கொடுத்திருக்கு. இந்த நித்திய ஜீவன் நம்ம எங்க பெற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? இங்கேயே நம்ம ஒரு சிலர் பெற்றுக்கொள்கிறோம். அவர் முழுசா நம்புறவங்க 100% என் தேவன் தான் நம்புறவங்க அவங்க பிழைக்கிறாங்க. மரித்து அவங்க சரீரம் மரித்து அடக்கமானவர்கள், அவங்களுடைய ஆத்மாவும் ஜீவனும் ஆண்டவருக்குள்ள அங்க கர்த்தருடைய சபத்தை இளைப்பாறுகிற போது அவரோடு அவங்க என்ன இருக்கிறாங்க? நித்திய ஜீவன் அடையவர்களா இருக்கிறாங்க. அல்ல, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு இந்த பூமியில நிரந்தர இடம் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு இடம் நிரந்தர விடைகள்க்கா, அது பரலோகத்துல. நாம யாரை ஆதாயப்படுத்தணும்? இந்த வீட்டை ஆதாயப்படுத்திக்கலாமா? இந்த வீட்டை நான் எழுதி வாங்கிக்கலாமா? இந்த சொத்தை எழுதி வைக்கணும்? இது ஆதாயம் நமக்கு கிடையாது. உண்மையான ஆதாயம் எது தெரியுமா? இயேசு என் கூட இருக்கிறது தான் உண்மையான ஆதாயம். அந்த ஆதாயத்தை நாம் இருக்கிற போது நாம் விசுவாசிகளா மாற முடியும். விசுவாசிகளா மாறினா நம்ம நீதிமானா மாறுவோம். நீதிமானா மாறினா ஆபிரகாமை போல பிழைத்து கொண்டே இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். God bless you. நல்ல பிதாவே,